Hi students, very good evening. Hello everyone. So எல்லாருக்குமே வந்து how do organisms reproduce அப்படிங்கிற சாப்டர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணலாம். பட் அதில் வந்து ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான் இருக்குது. அது ரொம்ப ஈஸியாக வந்து வித்தின் half an hour எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ we have ஒரு 5 types or 6 types of asexual reproduction. ஸோ அது எல்லாமே ஒன்ஸ் ரீகால் பண்ணலாம். And before that, what is reproduction? எப்படி அந்த organisms எல்லாம் reproduce பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன intro பார்த்துட்டு then let's get into the session, okay? So இப்போ we have unicellular organism and multicellular organism. So ஒவ்வொரு organismக்கும் ஒவ்வொரு reproduction style இருக்கு. இப்போ unicellular organism அப்படின்னா it will follow certain type of reproduction. அதுவே multicellular like human beings அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have a complex cellular structure, tissues எல்லாமே வந்து like level of organization வந்து it is very different from the unicellular organism. So நம்மளுக்கு வந்து reproduction process entire different-ஆ இருக்கும். So we have many steps in the reproduction process. இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இதுவே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ல பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் பி வெரி காம்ப்ளிகேட்டட், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ அந்த டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். ஒரு ஆர்கானிசம்ல இருந்து அதே மாதிரி சிமிலராக இருக்க இன்னொரு ஆர்கானிசம் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ரீப்ரொடக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டை ரிசம்பிள் பண்ணுற அதே ஒரு யங் ஒன்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, இப்போ ஹியூமன் பீயிங் அப்படின்னா வந்து அதே ஹியூமன் பீயிங்கோட ஒரு மினியேச்சர் ஃபார்ம் தான் வந்து நம்மளுக்கு யங் ஒன்ஸாக இருக்கும். ஸோ கேட் வில் நாட் ப்ரொடியூஸ் டாக்ஸ் இல்லையா? ஸோ இந்த ஒரு இன்டர்ஸ்பீஷியஸ் திங் வந்து அங்கே நடக்காது. சேம் ஸ்பீஷியஸாக இருக்க ஒரு யங் ஒன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க இட் இஸ் நியூ இண்டிவிஜுவல் ஆஃப் இட்ஸ் ஓன் கைண்ட். ஸோ வெதர் இட் இஸ் ஹியூமன் ஆர் டாக் ஆர் கேட் அதோட கைண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூ இண்டிவிஜுவல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? And it is a biological process. Okay, you can see the pictures here. You can understand what is its own kind and how reproduction works here. Yes. So இப்போ பேரண்ட்டும் யங் ஒன்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, மார்ஃபாலஜிக்கலி they will be similar பட் நாட் தி எக்ஸாக்ட் ரெப்ளிகா அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஃபார் ஆல் தி லிவிங் பீயிங்ஸ். இப்போது யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. அண்ட் அது ப்ரொடியூஸ் பண்ணுற யங் ஒன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது இந்த பேரண்ட் அண்ட் டாட்டர் செல்ஸ் வில் பி வெரி சிமிலர் இன் தேர் மார்ஃபாலஜி. ஐடென்டிக்கலாகவும் இருக்கும். இப்போ சிமிலர் இஸ் டிஃப்ரெண்ட், ஐடென்டிக்கல் இஸ் டிஃப்ரெண்ட். ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர்? சிமிலர் அப்படின்னா so consider human being, we have 2 eyes, 2 ears, 2 hands, 2 legs இல்லையா? ஸோ இது பேரண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு, யங் ஒன்ஸ்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் இது சிமிலாரிட்டி. ஓகேவா? ஆனால் ஐடென்டிக்கல் அப்படிங்கிறது என்ன? ஸோ நம்ம வந்து அம்மா மாதிரியே எக்ஸாக்டாக இருக்குமா? 100% ரெப்ளிகா ஆஃப் அம்மா இல்லை அப்பா அந்த மாதிரி இருக்குமா? இட் இஸ் நாட் தி கேஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹாவ் சிமிலாரிட்டி பட் வி ஹாவ் சர்டன் டிஃப்ரென்சஸ் ஆல்சோ அண்ட் வி ஆர் நாட் ஐடென்டிக்கல் வித் ஆர் பேரண்ட் இல்லையா? ஸோ அம்மா மாதிரியே இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நாட் எக்ஸாக்ட்லி லைக் அம்மா. 100% அம்மா மாதிரியே நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஸோ we have the characteristics from mother and father. We are not exact replica of father or mother. ஸோ இதுதான் வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. இதுவே யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டர் செல்ஸ் அண்ட் பேரண்ட் டிஃப்ரென்சஸே இருக்காது. ஸோ தே போத் வில் பி லுக்கிங் சிமிலர். அதை வந்து சிமிலர்னும் சொல்லலாம், ஐடென்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ this is the brief introduction about what is similarity and similarனா என்ன, ஐடென்டிக்கல்னா என்ன, they both are not same அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. Then why is reproduction very important? ஸோ ரீப்ரொடக்ஷன் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு ஸ்பீஷியஸ் வந்து என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸாக ஆயிரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம லைக் டைனோசர்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது பிகாஸ் இட் ஹாஸ் கான் எக்ஸ்டிங்க்ட். அதே மாதிரி தான் இஃப் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் சம் ஸ்பீஷியஸ் டசன்ட் ஹேப்பன், ஸோ அந்த ஸ்பீஷியஸே வந்து இல்லாமல் போயிடும், என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ் ஆயிரும். ஸோ ஃபார் தட் ஃபார் கண்டினியூயிங் த லைக் கண்டினியூட்டி ஆஃப் தி ஸ்பீஷியஸ்க்கு ரீப்ரொடக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கண்டினியூ species and their survival. ஸோ அதுக்கு ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் ரீப்ரொடக்ஷன் நடந்தால் மட்டும்தான் வேரியேஷன் கேன் ஹேப்பன்.
இப்போ வாட் இஸ் வேரியேஷன்? இப்போ வேரியேஷன்னா என்னன்னா, ஸோ ரீப்ரடக்ஷன் நடக்கும்போது, ஸோ எதர் இட் இஸ் யூனிசெல்லர் ஆர்கானிசம் ஆர் மல்டிசெல்லர் ஆர்கானிசம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீப்ரடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இனிஷியலாக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த செல்ஸ் வந்து டிவைட் ஆக ஸ்டார்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அதுக்கும் முன்னாடி த டிஎன்ஏ வில் ரெப்ளிகேட். ஓகே, ஸோ டிஎன்ஏ ஹேஸ் டு ப்ரொடியூஸ் இட்ஸ் ஓன் காப்பி. அதுக்கப்புறம் தான் வந்து செல் டிவிஷனே நடக்கும். Okay, first is karyokinesis followed by the cytokinesis. DNA replicate ஆகி நியூக்ளியஸ் டிவைட் ஆகிறது காரியோகைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்டோகைனசிஸ் அப்படின்னா வந்து செல் டிவிஷன் நடக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து DNA will get replicated, nucleus will divide and then cell will divide. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் டியூரிங் ரீப்ரடக்ஷன். இப்போ அந்த DNA வந்து ரெப்ளிகேட் ஆகும்போது while producing the copies of DNA, ஸோ எப்போவுமே வந்து இட் cannot be reliable. ஸோ எப்போவுமே வந்து 100% கரெக்டாக அதே டிஎன்ஏ மாதிரி தான் இருக்கும், வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ தேர் வில் பி சம் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ஸ்னால ஒரு சில கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சஸ் தான் நம்ம வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால தான் we are different from one another. ஸோ இப்போ ஹியூமன் பீங்ஸே வந்து நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? பட் ஏன் வந்து எல்லாருமே ஒவ்வொரு ஃபார்மில் இருக்காங்க? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் வேரியேஷன். இந்த வேரியேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு கைண்டாக இருக்கும். ஓகே, அண்ட் இந்த வேரியேஷன் நடந்தால் மட்டும்தான் evolution can happen. What is evolution in the sense? Evolution is the accumulated variation for many generations. இப்போ வந்து எப்படி மங்கியிலிருந்து ஹியூமன் பீயிங் வந்தாங்க? எஸ், இட் இஸ் எவல்யூஷன் இல்லையா? இப்போ மங்கி ஆர் 4-legged creatures. நம்ம அப்படி இருக்குமா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. we are just having 2 legs. அண்ட் அந்த இன்னொரு 2 legs என்ன ஆகுது? இட் ஹாஸ் பீன் மாடிஃபைட் இன்டு அவர் ஹேண்ட்ஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து எவல்யூட் ஆகி வந்திருக்கும். அண்ட் மங்கியோட ஸ்ட்ரக்சரும் நம்மளோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இல்லை. ஸோ இது எல்லாமே எவல்யூஷன். இப்போ ஒவ்வொரு வேரியேஷனும் சேர்ந்து ஃபார் மெனி ஜென்ரேஷன் நம்ம எவல்யூட் ஆகி வந்திருக்கோம் ஃப்ரம் அ மங்கி. திஸ் இஸ் கால்ட் அஸ் எவல்யூஷன். இப்போ உங்களுக்கு வேரியேஷன்னா என்ன, எவல்யூஷன்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? எஸ். ஸோ திஸ் இஸ் வை reproduction is very important to continue the species and for survival of the species and variation and evolution to happen. ஓகேவா? ஸோ இந்த வேரியேஷன் அண்ட் எவல்யூஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்பீஷியஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்க முடியும். அண்ட் ஆல்சோ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். இப்போ மங்கியாகவே இருந்திருந்தது அப்படின்னா we cannot obtain human from a monkey இல்லையா? அந்த எவல்யூஷனே நடந்திருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்தால் மட்டும்தான் வேரியேஷன் அண்ட் எவல்யூஷன் கேன் ஹேப்பன். ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் தட் மச் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இப்போ ஃபிஷன் அப்படின்னா என்ன? ஸோ ஃபிஷன் அப்படின்னாலே இட் இஸ் ஜஸ்ட் ஸ்பிளிட்டிங் அப். ஸோ ஸ்பிளிட்டிங் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஆர்கானிசம்ல இருந்து இட் இஸ் ஸ்பிளிட் இன்டு 2 நியூ டாட்டர் செல்ஸ். அதுதான் ஃபிஷன். ஸோ இது எங்கே நடக்கும்? இட் ஹேப்பன்ஸ் இன் சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம். ஸோ இந்த சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் என்னென்ன சொல்லலாம்? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லலாம். Right? This single celled organism can also be called as unicellular organism. So இந்த fission வந்து unicellular organismsல maximum நடக்கும். And இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு reproduction process. எப்படி வெரி சிம்பிள்? ஒரு இண்டிவிஜுவல் நம்மளுக்கு 2 இண்டிவிஜுவலை கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நம்ம என்னென்ன சொல்லலாம்? டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். This is parent. And these 2 are daughter cells. So in the parent to daughter cells எப்படி இருக்கும்? They will be similar and identical to each other. Identical na என்ன? Exact அப்படியே xerox copy மாதிரியே இருக்கும். They will be identical to each other. Okay va? So these are the points you should remember during fission. Clear? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபிஷன் வந்து எங்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியும்? இட் ஹேப்பன்ஸ் இன் அமீபா அண்ட் லீஷ்மேனியா. இப்போ அமீபா அப்படிங்கிறது சிங்கிள் செல்லர் ஆர்கானிசம் அண்ட் அமீபாய்ட் ஷேப்ல இருக்கும். அமீபாய்ட் ஷேப்னா என்ன? ஒரு டெஃபினட் ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸோ ஜஸ்ட் எப்படியோ இருக்கும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அமீபா ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த அமீபால இட் இஸ் வெரி சிம்பிள். ஃபிஷன் அப்படின்னா வந்து எந்த இடத்துல வேணாலும் நடக்கலாம். யூ கேன் see here
one parent cell first when the nucleus is getting divided here, so DNA replication நடக்குது, nucleus is starting dividing, and next வந்து நமக்கு cell division நடக்குது. At last we get two daughter cells இல்லையா, this is one daughter cell and this is the second daughter cell. So this happens in amoeba. இதுவே leishmaniaலையும் வந்து பாத்தீங்கன்னா single cellular organism தான், but it has a definite shape and structure. So இந்த மாதிரி ஒரு definite shape and structure இருக்க organismல ஃபிஷன் எங்க மட்டும் தான் நடக்கும், ஒரே ஒரு டெஃபினட் பிளேன்ல மட்டும் தான் நடக்கும். இப்போ அமீபா இருந்தது அப்படின்னா imagine we have amoeba like this. Okay, so fission எங்க வேணாலும் நடக்கலாம். Splitting can happen here or here or here or here. So it can happen in any way because there is no definite shape. இதுவே பாத்தீங்கன்னா leishmania it has definite shape. So எங்க மட்டும் தான் நடக்கும், central axisல மட்டும் தான் அந்த splitting நடக்கும். So this is the central axis. இப்படி மட்டும் தான் இந்த leishmania வந்து செப்பரேட் ஆகும், fission நடக்கும். Okay, from one leishmania cell we get two daughter cells. Clear? So first வந்து ஒரே ஒரு nucleus இருக்கு, it started to division and at last separate ஆயிடுச்சு, nucleus has divided and நம்மளுக்கு cytokinesis நடக்குது, so cell is getting divided. Okay, and this is how two daughter cells are produced from the leishmania. So இங்க வந்து ஒரு ப்ராப்பர் டெஃபினட் பிளேன்ல நடக்குது ஃபிஷன், அண்ட் அமீபால வந்து ஜஸ்ட் எப்படி வேணாலும் நடக்கலாம். அண்ட் ஹியர் பிளாஸ்மோடியம்ல பாத்தீங்கன்னா we have other type of fission. So இந்த ரெண்டும் நம்ம என்ன சொல்லுவோம்னா பைனரி fission அப்படின்னு சொல்லுவோம், because we get two daughter cells at the end of the fission. But here it is multiple fission, which means so in the fission நடந்ததுக்கு அப்புறமா we get many daughter cells, அப்படினா multiple fission னு சொல்லலாம். So இங்க என்ன நடக்கும், nucleus is getting divided multiple times so that multiple younger ones நமக்கு கிடைக்கும். So it happens in plasmodium. So plasmodium causes malaria. Okay, so இப்போ மலேரியா நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா நம்மளோட உடம்புல we have plasmodium and plasmodium is performing multiple fission. Okay, leishmania என்ன cause பண்ணும், it causes kala azar. Okay, next fragmentation. இப்போ fragmentation அப்படின்னா என்ன, இப்போ இதுவும் வந்து splitting தான், ஒரு parentல இருந்து we get multiple young ones அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃபிஷனுக்கும் ஃப்ராக்மெண்டேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், fission happens in single அதாவது unicellular organism and fragmentation happens in multicellular organism. So multicellular organism அப்படின்னா என்ன, ஸோ அந்த ஆர்கானிசம்ல மல்டிபிள் செல்ஸ் இருக்கும், ஸோ ஒவ்வொரு செல்லுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பண்ணும். எவ்ரி செல் ஒரு ஓன் ஃபங்க்ஷன் இருக்கும். கிளியர்? Yes. So we have multicellular organism and in that multicellular organism fragmentation நடக்கலாம். அப்ப எல்லா multicellular organismலயே fragmentation நடக்குமா அப்படின்னு கேட்டா it is not the case. Some of the multicellular organismல fragmentation நடக்கும். So இந்த multicellular organismல பாத்தீங்கன்னா since we have many cells in their body structure, so என்ன நடக்கும், காம்ப்ளெக்சிட்டி அதிகம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபிஷன் மாதிரி ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் நம்மளால பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிசெல்லர் ஆர்கானிசம் அப்படின்னா ஹியூமன் பீயிங்கே இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிசெல்லர் ஆர்கானிசம் தான். பட் ஆர் வி பெர்ஃபார்மிங் ஃப்ராக்மெண்டேஷன்? நோ, வி ஆர் ஜஸ்ட் ரீப்ரொடியூசிங் பை அனதர் மெத்தட், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ இந்த ஃபிஷன், ஃப்ராக்மெண்டேஷன், நம்ம இனிமே பார்க்க போற எல்லா டைப்ஸுமே வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா கேமெட்ஸ் வில் பி இன்வால்வ்டு. ஸோ ஃபீமேல் கேமெட் இருக்கும், மேல் கேமெட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தெர் இஸ் நோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமெட்ஸ், தெர் இஸ் ஒன்லி ஒன் பேரண்ட் செல் அண்ட் அந்த பேரண்ட் செல் வந்து நம்மளுக்கு டாட்டர் செல்ஸை கொடுக்கும், யங் ஒன்ஸை கொடுக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட், ஸோ இந்த மல்டிசெல்லர் ஆர்கானிசம்லாம் வந்து நிறைய செல்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே வந்து லைக் டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகலாம், அந்த டிஷ்யூஸ் எல்லாமே ஆர்கன்ஸாக ஃபார்ம் ஆகலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்கானிசம் அண்ட் தி லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் தட் பாடி. பட் இந்த மல்டிசெல்லர் ஆர்கானிசம்ல we have different types of cells. ஒவ்வொரு செல்லும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெல்லர் ஆர்கானிசம்ல ஒரே ஒரு செல் மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் சிங்கிள் செல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி ஆக்ஷன், டைஜஷனாக இருக்கட்டும், இல்லை ரீப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்கிரீஷனாக இருக்கட்டும். தட் ஒன்லி ஒன் செல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் தி ப்ராசஸ். பட் whereas in multicellular organism we have different types of cells. அப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்லும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணும். ஸோ டைஜஷனுக்குனே தனியாக ஒரு செட் ஆஃப் செல்ஸ் இருக்கலாம், எக்ஸ்கிரீஷனுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் செல்ஸ் இருக்கலாம். ஸோ we have differentiation like this in the multicellular organism.
அப்ப இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்க மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ல ரொம்ப சிம்பிளா இருக்க இந்த ஃபிஷன் ஜஸ்ட் டிவைடிங் மட்டும் கண்டிப்பா வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன் அண்ட் இட் இஸ் நாட் பாசிபிள் ஆல்சோ. ஸோ என்ன நடக்கும், ஃப்ராக்மெண்டேஷன் ஹேப்பன்ஸ். ஸோ இந்த ஃப்ராக்மெண்டேஷன்ல பாத்தீங்கன்னா we have a single organism here. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பைரல் குளோரோபிளாஸ்ட் வந்து உள்ள present ஆயிருக்கு. ஸ்பைரல் நேச்சர்ல குளோரோபிளாஸ்ட் இஸ் present and we have nucleus. And septa அப்படின்னா என்னன்னா division. So you can see the division here. Yes, ஒரு division like ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் ஒரு division இருக்கு. So that is called as septa. So இந்த மாதிரி மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்ல என்ன நடக்கும், it is just splitting up into many pieces. So அந்த ஒவ்வொரு பீசஸ்லயும் கண்டிப்பா வந்து அட்லீஸ்ட் ஒரு நியூக்ளியஸ் ஆவது இருக்க மாதிரி ஸ்பிளிட் ஆகும். ஓகேவா? So this grows into a new individual. So இது வந்து ஒரு new individual and this is one new individual. Clear? This is fragmentation. The main difference between fission and fragmentation is fission happens in unicellular organism, fragmentation happens in multicellular organism. Fission la வந்து first வந்து nucleus divide ஆகும் and then cell division நடக்கும். Fragmentation la என்ன ஆகும், so அது just fragments split ஆகும்போதே just ஒரு nucleus வந்து ஒரு pieceல இருக்க மாதிரி split ஆயிரும், so that it grows into a new individual. Clear? And the example here is Spirogyra, and this is the picture of Spirogyra. Clear? And next, regeneration. இப்போ regeneration அப்படின்னா என்ன, ரீனா again. So again ஒரு விஷயம் grow ஆகுது அப்படின்னா அதுதான் regeneration சொல்லுவாங்க. So எப்படி again grow ஆகும், so first நம்ம வந்து அந்த ஆர்கானிசமை கட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கட்டான பீசஸுமே ஒவ்வொரு புது இண்டிவிஜுவலாக grow ஆகும். That is called as regeneration. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா it happens in planaria and hydra la kuda paaka mudiyum. So you can also see hydra in examples of budding. Regeneration of hydra la paaka mudiyum. Okay va? Ipo regeneration அப்படினா என்ன, so ஒரு ஆர்கானிசம் நம்ம கட் பண்றோம் into many pieces. So that single piece, ஒவ்வொரு single pieces-உமே பாத்தீங்கன்னா it grows into a new individual. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரீஜெனரேஷன் வந்து எப்படி நடக்கும், இட் ஹேஸ் அ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஃபார் திஸ். ஸோ எல்லா செல்ஸுமே வந்து ரீஜெனரேஷன் பண்ண முடியாது, ஒரு சில ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் இருக்கு, அந்த செல்ஸ் இருக்கிறதுனால ரீஜெனரேஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஓகே, ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வீட்டில் வந்து லிசார்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ லிசார்டோட டெய்ல் வந்து ஏதாச்சும் பூச்சி கடிச்சிருச்சு அப்படின்னா இட் கேன் ரீக்ரோ வித்தின் ஃபியூ மந்த்ஸ் ஆர் ஃபியூ வீக்ஸ் இல்லையா, தட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரீஜெனரேஷன். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிளேனேரியாலையும் ஹைட்ராலையும் பார்க்க முடியும். ஸோ ஹியர் வி ஹேவ் தி பிக்சர் ஆஃப் பிளேனேரியா. ஸோ ஒரே ஒரு ஆர்கானிசம் இருக்கு, வி ஆர் ஸ்பிளிட்டிங் தி ஆர்கானிசம் இன்டு 3 pieces. Can you see here? So ஒரு பீஸ்ல வந்து ஹெட் மட்டும் இருக்கு, ஒரு பீஸ்ல பாடி இருக்கு, இன்னொரு பீஸ்ல வந்து டெய்ல் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இப்போ ஹெட்டும் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி பாடி பார்ட்ஸ் க்ரோ பண்ணுது அண்ட் தி மிடில் பீஸ் ஆல்சோ க்ரோஸ் அ ஹெட் அண்ட் அ டெய்ல். ஸோ டெய்ல் ரீஜன் என்ன பண்ணுது, ஹெட் அண்ட் அதர் பாடி பார்ட்ஸை வந்து க்ரோ பண்ணிக்குது. Okay, so even if it is a single body part, it has the capacity to regenerate the whole organism. Head, tail, எல்லாமே வந்து grow பண்ணிக்கிற capacity இருக்கு. It is performed by specialized type of cells. So இது என்ன பண்ணும் at last? So every piece will turn into a new individual. So 3 pieces நம்ம கட் பண்ணோம். At last we get 3 individuals. Complete individuals. That is the thing very fascinating here. And this is the property of regeneration. So இது வந்து என்ன diagram? It is the diagram of planaria. Yes. And next budding பத்தி பார்க்கலாம். இப்போ budding அப்படின்னா என்ன, ஸோ ஒரு பேரண்ட் பாடி இருக்கும், அந்த பேரண்ட் பாடியில் ஒரு எக்ஸ்ட்ரா growth இருக்கும். ஸோ அந்த growth நம்ம bud அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ we have extra growth on the parent body, that is called as bud. Okay va? So இந்த bud என்ன பண்ணும், it will grow, it will develop, gets matured and it is getting detached from the parent body. So இது வந்து ஒரு new individual detach ஆகி வளர ஆரம்பிச்சிரும். இதுக்கு பேரு தான் budding அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, you can see the parent hydra here. So ஒரே ஒரு organism தான் இருக்கு இல்லையா. So இதுல
So you can see here ஒரு புது bud வந்து develop ஆயிருக்கு. Yes, so this is a developing bud. So அந்த bud வந்து grow ஆகுது, it is getting matured, and after it is fully matured, it is detaching from the parent and it is growing as a new individual. இது வந்து new hydra அப்படின்னு சொல்லலாம். Okay வா? So this is the property of budding and this is the picture of hydra. Clear? And ஹைட்ரால வந்து ரீஜெனரேஷன் ப்ராப்பர்ட்டியும் பார்க்க முடியும். ஹைட்ராவை நம்ம வந்து பீசஸாக நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு பீசஸுமே வந்து it can grow into a new individual. Clear? Yes, this is the process of budding. And ஹைட்ராலையும் பார்க்கலாம். Yeast, it is a unicellular fungi. Yeast is a unicellular fungi. So yeast la kuda இந்த budding procedure பார்க்க முடியும். So yeast எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி oval shaped cells ஆ இருக்கும். So அந்த oval shaped cellsக்கு மேலேயும் வந்து ஒரு சின்ன bud வந்து produce ஆயிருக்கும். ஓகேவா? So இன்னும் கிளியரா சொல்லணும்னா இந்த மாதிரி இருக்கும். So இந்த oval shaped cellsக்கு மேல ஒரு bud வந்து produce ஆயிருக்கும். So later that bud will be created as a new yeast cell. Yes. So I hope you understood budding. Next, vegetative propagation. Ipa vegetative propagation அப்படினா என்ன? It is also a type of asexual reproduction. இங்க என்ன நடக்கும் அப்படினா ஒரு plant body இருக்கு அப்படினா so all the body parts can grow into a new individual. So இது வந்து ஒவ்வொரு பிளான்ட்ல it may differ. For example, this is the picture of bryophyllum. So இந்த bryophyllumல பாத்தீங்கன்னா leafல இருந்து ஒரு புது plantlet வந்து grow ஆகும். ஓகேவா? அதே மாதிரி பொட்டேட்டோ எடுத்தீங்கன்னா it is a tuberous root. அந்த பொட்டேட்டோல இருந்து அந்த ரூட்ல இருந்து it grows into a new plant. So the part of the plant differs from one plant to the other plant, but the basic concept here is plant ஓட body parts gives rise to a new plantlet. Clear? So this is the property of this is the mechanism of vegetative propagation. So idla enna nadakum appadina you can see the bryophyllum picture here. So bryophyllum oda leaves la pathina we have leaf notches. So on the edges irukku illaya, so these edges are called as leaf notches. So in the leaf notches la pathina ovvoru plantlet vandu grow agum. So here, okay, you can see the plantlets growing from the leaf notches. So adile vandu roots soon develop aayidudhu. Okay, so if this is placed on the soil, it grows into a new plant. So this is leaf propagation, vegetative propagation la leaf. Okay va? Next type we are going to see is tuberous root propagation. So the example is potato. So potato is a tuberous root or tuber அப்படின்னு சொல்லுவான். Okay, so this potato வந்து என்ன ஆகும்? பொட்டேட்டோல இருந்து ஒரு புது plantlet வந்து grow ஆகும். That is also an example of vegetative propagation. Next, நம்மளுக்கு வந்து stem propagation கூட இருக்கு. So stemல இருந்து எப்படி ஒரு புது plant வந்து வளரும்? Yes, it grows. So strawberry plantsல எல்லாம் பாத்தீங்கன்னா we have multiple stems. Out of all these stems there will be one stem. அது வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். It cannot stand on its own. So stems எல்லாம் வந்து upright-ஆ இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு stem மட்டும் எப்படி இருக்கும்? It is not confident enough or it is not matured enough to stand on its own. அப்ப இது என்ன பண்ணும்? It will land on the ground. So எப்போ வந்து ground கூட contactல வருதோ so அப்போ எந்த இடத்துல groundல touch ஆகுதோ that grows into a new plantlet. Okay, you can see the strawberry plant here. So this stem is very weak and இத வந்து stolen or runner அப்படின்னு சொல்லலாம். So எந்த இடத்துல வந்து groundல touch ஆகுதோ it grows into a new plant. Okay, this is stem propagation and it happens in strawberry. So these examples I think will not be given in your book, but this is also vegetative propagation. Clear? Next, spore formation. The last type of asexual reproduction is the spore formation. So spore formation na enna? Spores அப்படினா என்ன? Spores வந்து form ஆகும் on the fungi. So இந்த spores அப்படினா என்ன? So இது வந்து maximum பாத்தீங்கன்னா ஒரு spherical structuresல இருக்கலாம். Mostly, okay.
ஸோ இது வந்து ஃபங்கையில் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். ஸோ ஃபங்கையில் இட் ஹாஸ் hyphae, mycelium, sporangia, and at last spores. So these are the technical words regarding spore formation and fungi. இப்போ ஹைஃபே அப்படின்னா என்ன? ஃபங்கையில் ஒரு ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு ரொம்ப தின்னா ஃபிலமெண்டஸ் ஒரு ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஹைஃபே அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ கேன் see the hyphae here. So this thin filamentous structure is called as hyphae. Clear? And mycelium அப்படின்னா என்ன? ஸோ நிறைய ஹைஃபே ஒரே இடத்துல வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்குது அப்படின்னா அதை mycelium அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ mycelium is nothing but the mass of hyphae. அதுதான் வந்து mycelium. நெக்ஸ்ட் ஸ்பொரான்ஜியா அப்படின்னா என்ன? ஸோ ஸ்போர்ஸ் வந்து எந்த பார்ட் ஆஃப் ஃபங்கையில் இருக்கோ அதுதான் ஸ்பொரான்ஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பொரான்ஜியா ஆர் கண்டைனிங் தி ஸ்போர்ஸ். கிளியர்? யூ கேன் see here. ஸ்பொரான்ஜியா அப்படிங்கிறது அந்த ஹோல் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஃபுல்லாகவே ஸ்பொரான்ஜியா. பட் இந்த ஸ்பெரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ள we have a minute pores. ரொம்ப டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். that is called as spores. Okay, so these are the technical words you should know about fungi. And இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ பிரெட் எல்லாம் நம்ம வீட்டில் வாங்குறோம் அப்படின்னா யூ கேன் ஈஸிலி சி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஹேப்பனிங் தேர். ஸோ நம்ம நல்ல டார்க்கான ஒரு என்வாயன்மெண்ட்டில் ரொம்ப கூலான ஒரு பிளேசஸில் நம்ம வச்சுட்டோம் வெட்டான பிரெட் அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நிறைய பிளாக் கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர், த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், பவுடரி ஸ்ட்ரக்சர்ஸ் நம்மளால பார்க்க முடியும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபங்கை. ஸோ இந்த ஃபங்கை எல்லாமே மேக்ஸிமம் பிரெட்ல வந்து என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ரைசோபஸ் ஃபங்கை பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த ரைசோபஸ்ல பார்த்தீங்கன்னா we have this hyphae, sporangia, spores எல்லாமே இருக்கும், mycelium எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஸ்போர்ஸ் எப்படி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்? ரீப்ரொடக்ஷனில் தான் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தாச்சு. பட் ஹவு த ரீப்ரொடக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஸ்போர்ஸ் ஆர் தி மைன்யூட் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லையா, டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இந்த டாட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் when it is falling on other bread இல்லை வேற ஏதாச்சும் ஒரு சப்ஸ்ட்ரேட்டம் மேலே விழுகுது அப்படின்னா what is substratum? It is nothing but எந்த ஒரு ஏரியாவில் அந்த புது பிளான்ட் வந்து வளருதோ இல்லை புது ஆர்கானிசம் இஸ் க்ரோயிங், தட் இஸ் கால்ட் அஸ் சப்ஸ்ட்ரேட்டம். இப்போ இன்னொரு பிரெட்டை வந்து சப்ஸ்ட்ரேட்டம்னு சொல்லலாம், இல்லைனா அதே பிரெட்ல வேற ஒரு பார்ட்டை சப்ஸ்ட்ரேட்டம்னு சொல்லலாம். So if it falls on the other substratum, in the spores or a dot-like structure can grow into a new fungal structure. So இந்த மாதிரி ஒரு புது ஸ்ட்ரக்சர் ஒரே ஒரு ஸ்போர்ல இருந்து வரும். So this is how the spore formation works. You can see the dispersing spores here. Sporangia வந்து burst open ஆகி உள்ள இருக்க அந்த spores எல்லாமே வந்து disperse ஆகும். Okay, this is dispersing spores or bursting spores அப்படின்னு சொல்லலாம். So இந்த spores எல்லாமே வந்து ரொம்ப மைன்யூட்டா இருக்கு இல்லையா? ஸோ நிறைய இடத்துல போய் நிறைய ஃபங்கை க்ரோ பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ரைட்? ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன். அண்ட் நம்ம ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட டைப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் யூ ஜஸ்ட் லெட் மீ நோ இன் தி காமெண்ட்ஸ் பிலோ. ஆர் வேறு என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது, ஆன் வாட் டாபிக் அப்படிங்கிறதையும் நீங்கள் காமெண்ட்ஸில் சொல்லலாம். ஓகே, பை ஸ்டூடெண்ட்ஸ்.